வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா, சிக்கிம் முதலமைச்சர் பிரேம் சிங் தமங் ஆகியோரை தொடர்பு கொண்டு மழை வெள்ள நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். நிலவரங்கள் குறித்து பிரதமர் கவலை வெளியிட்டு நிவாரணப் பணிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்தார். இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் நிழலுத்தம் இனியும் சகித்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புனே சாவித்ரிபாய் பூலே பல்கலைக்கழகத்தில் எதிர்கால போர்களும் போர் முறைகளும் குறித்து உரையாற்றிய அவர், அரசு ஆதரவுடன் கூடிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் கொரோனா பரவல் ஏற்பட்டால் நிலைமைகளை எதிர்கொள்ள எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கொரோனா குறித்து அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இருந்து மாற்றலாகி புதுச்சேரியில் பணியில் சேர்ந்துள்ள இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு கிருஷ்ணமோகன் உப்பு இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் டாஸ் ஜெயித்த பஞ்சாப் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட பெங்களூரு அணி சற்று முன் வரை 5 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் எடுத்திருந்தது. உலக புகையிலை மறுப்பு தின விழிப்புணர்வு வினாடி வினா போட்டி தற்போது மைகவ் இணையதளத்தில் 12 மொழிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு புகையிலின் தீமைகள் குறித்த தங்களின் விழிப்புணர்வை பரிசோதனை செய்து கொள்வதுடன் ஒருவரையும் அவரவர் மொழியில் அணுக வேண்டியதன் அவசியத்தையும் புரிந்து கொள்ளலாம் என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.